பல்வேறு செய்திகளை இனி சுருக்கமாக விரைவு செய்திகளாக காண்போம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஆர்எஸ் நகரில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் நாள்தோறும் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் தீப ஆராதனைக்கு பிறகு பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் போக்குவரத்து காவல்துறை சார்பாக சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அண்ணா சிலை அருகில் இருந்து புறப்பட்ட பேரணியை காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் துவக்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த பேரணியில் விபத்துக்களை தடுப்பது குறித்தும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இதில் காவல்துறையினர், ஆட்டோ ஓட்டுநர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் நகராட்சி பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி மாணவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் போதிய கட்டிட வசதி, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மாணவர்கள் தவித்து வருகின்றனர். மேலும் பள்ளி திறந்து 10 நாட்கள் ஆகியும் இதுவரை பாடப்புத்தகங்கள் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாணவர்கள் பேரணியாக சென்று பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மாடுவிடும் திருவிழாவில் போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழைய காட்பாடி பகுதியில் நடைபெற்ற மாடுவிடும் போட்டிகள் வேலூர் மற்றும் ஆந்திராவிலிருந்து 400க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன. இந்நிலையில் விழாக்குழுவினர் முறையான அனுமதி வாங்காமல் போட்டியை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விழா நடைபெறும் இடத்திற்கு வந்த போலீசார் தடியடி நடத்தி போட்டியை நிறுத்தினர். இந்நிலையில் போட்டிக்காக கட்டிய முன்பணத்தை பெற்றுத் தருமாறு மாடு உரிமையாளர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் நடைபெற்ற 22 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் திமுக 13 இடங்களை கைப்பற்றியது. இதில் அரவக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். இதனையடுத்து அந்த தொகுதிக்குட்பட்ட தவிட்டுப்பாளையம், கிழக்கு தவிட்டுப்பாளையம், நொய்யல், சின்ன தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். அப்போது எம்எல்ஏ செந்தில் பாலாஜி, கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே புத்தர் சிலை அகற்றப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவுடையார் கோவிலை அடுத்த பனையவயல் கிராமத்தில் கடந்த மாதம் 19ஆம் தேதி புத்தர் சிலை நிறுவப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வந்துள்ளது. இதனையடுத்து புத்தர் சிலை வழிபாட்டிற்கு அனுமதி இல்லை என்று கூறி வருவாய்த்துறையினர் சிலையை அகற்றி வட்டாட்சியர் அலுவலகம் கொண்டு சென்றனர். இதனை கண்டித்தவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர். தேனி அருகே சாலை மறியலை செல்போனில் படம் பிடித்த இளைஞர்களை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரியகுளம் அடுத்த லட்சுமிபுரம் பகுதியில் இரு சமூகத்தினரிடையே தகராறு இருந்து வந்துள்ளது. இதில் ஒரு பிரிவைச் சேர்ந்த ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது சமுதாயத்தினர் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனை இந்திரா நகரைச் சேர்ந்த 3 கல்லூரி மாணவர்கள் செல்போனில் படம் எடுத்துள்ளனர். அப்போது மறியலில் ஈடுபட்டவர்கள் அந்த மாணவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். காயமடைந்த மூவரும் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்கியவர்களை கைது செய்ய கோரி மாணவர்களின் உறவினர்கள் பெரியகுளம் தென்கரை காந்தி சிலை அருகே மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தண்ணீர் தேடி வந்த மானை நாய்களிடமிருந்து காப்பாற்றிய பொதுமக்கள் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குருவியகரம் கிராமத்தில் தண்ணீர் தேடி வந்த மானை நாய்கள் துரத்தினர். இதனை கண்ட கிராம மக்கள் மானை காப்பாற்றி வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் மானை மீட்டுச் சென்றனர். வேலூரில் திருமண கோலத்தில் தம்பதியினர் தேமுதிகவின் அடிப்படை உறுப்பினர்களாக தங்களை சேர்த்துக் கொண்டனர்.
வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் ரம்யாவிற்கு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கேப்டன் மீது கொண்ட பற்றாலும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பேச்சாலும் கவரப்பட்ட இவர்கள் திருமண கோலத்தில் தங்களை தேமுதிகவில் இணைத்துக் கொள்ள விரும்பினர். இதனையடுத்து வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர், மாவட்ட கழக துணை செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் திருமண மண்டபத்திற்கு சென்று இளம் தம்பதியினரை வாழ்த்தி தேமுதிக அடிப்படை உறுப்பினர் அட்டையை வழங்கினர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை காண்போம். நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றித் திரியும் குதிரை உள்ளிட்ட கால்நடைகள் நகராட்சி சார்பில் பிடிக்கப்பட்டு வருகின்றன. உதகை நகரில் சுற்றித் திரியும் குதிரை உள்ளிட்ட கால்நடைகளால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யாவின் உத்தரவின்படி போலீசார், தனியார் தொண்டு நிறுவனத்தினர் மற்றும் கால்நடை பராமரிப்புத் துறையினர் சாலையில் சுற்றித் திரியும் குதிரைகளை பிடித்தனர். இவ்வாறு பிடிக்கப்படும் கால்நடைகளின் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதோடு அபராதமும் விதிக்கப்படும் என நகராட்சி ஆணையாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி சென்னை கிரீன் சாலையில் உள்ள BSNL தலைமை அலுவலகத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 8 மாதமாக BSNL நிர்வாகம் தங்களுக்கு தர வேண்டிய சம்பளத் தொகை 25 கோடி ரூபாயை தரவில்லை எனவும், இது தொடர்பாக பேச நிர்வாகத்திடம் நேரம் கேட்டும் தற்போது வரை ஒதுக்கவில்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கரூர் வட்டார கல்வி அலுவலகத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு 6 மாதங்களாகியும் சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்தும், சம்பளம் வழங்குவதில் பாகுபாடு காட்டப்படுவதாகவும் அமைச்சர் மற்றும் கரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுத்தும் சில அதிகாரிகள் மாற்றப்படாமல் இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கரூர் வட்டார கல்வி அலுவலகத்தில் ஆசிரியர்கள் திடீரென காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறை அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையிலும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்தது. இந்த சம்பவத்தினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இடியுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக கத்திரி வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வந்தனர். மேலும் பொதுமக்கள் குடிநீருக்காக பல மைல் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் திண்டிவனத்தை சுற்றியுள்ள தீவன, கூட்டேரிப்பட்டு, மயிலம், வல்லம், ரட்டனை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மற்றும் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கத்தினால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவலங்காடு சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை கண்டித்து ஆலையின் காவலாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு பகுதியில் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் கடந்த பல மாதங்களாக ஆலைக்கு சொந்தமான காப்பர் ஒயர் மர்ம நபர்களால் திருடப்படுகிறது. இதுகுறித்து ஆலய நிர்வாகத்தினர் காவலாளிகளிடம் விசாரித்தபோது அவர்கள் CCTV கேமரா வைத்து கண்காணிக்கும்படி கூறியுள்ளனர். இருந்தாலும் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தினர் கேமராவை முறையாக பராமரிக்காமல் விட்டதால் கேமராக்கள் பழுதடைந்துள்ளன. இந்நிலையில் சர்க்கரை ஆலையின் காவலாளிகள் தான் காப்பர் ஒயர்களை திருடி விடுகின்றனர் என்று ஆலய நிர்வாகத்தினர் திருவலங்காடு காவல்துறையிடம் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் மீது காவல்துறையினர் ஆலை காவலாளிகளை விசாரித்து வருகின்றனர். இதனை கண்டித்து சர்க்கரை ஆலை முன்பு காவலாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதாச்சலத்தில் நடத்துனர் இல்லாமல் 5 கிலோமீட்டர் வரை அரசு பேருந்தை ஓட்டி சென்ற ஓட்டுநரால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்தில் இருந்து 60க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ஜெயங்கொண்டம் நோக்கி அரசு பேருந்து புறப்பட்டது. இதனையடுத்து 5 கிலோமீட்டர் சென்ற பிறகு பேருந்தில் நடத்துனர் இல்லாதது தெரியவந்தது. இதனால் ஓட்டுநர் பேருந்தை அதே இடத்தில் நிறுத்திவிட்டார். இதன் பின்னர் நடத்துனர் வந்த பின் பேருந்து இயக்கப்பட்டது. நடத்துனர் வராததால் 1 மணி நேரம் பயணிகள் அவதியுற்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த அழகப்பபுரம் புனித அந்தோணியார் ஆலய தேர்பவனி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புனித அந்தோணியார் தேவாலயத்தின் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் திருப்பலி, மறையுரை, நற்கருணை ஆசிர், மன்றாட்டு மாலை, கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 10ஆம் நாள் திருவிழாவில் கன்னியர்கள் மற்றும் பங்கு பேரவையினரின் கூட்ட திருப்பலி நடைபெற்றது. இதனையடுத்து மாலை தேர்பவனி நடைபெற்றது. இந்த தேர் ஊரை சுற்றி ஒவ்வொரு வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டு மக்களுக்கு ஆசீர் வழங்கப்பட்டது. இந்த திருவிழாவையொட்டி வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மங்களப்பட்டியில் விநாயகர் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4 கால யாக பூஜைகள் மற்றும் திருமந்திரம் பாடப்பட்டது. முன்னதாக பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை மேலத்தாளங்களுடன் பூஜை நடத்தப்படும் இடத்திற்கு எடுத்து வந்து இதன் பின்னர் கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையடுத்து கோவிலை சுற்றி நின்ற ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அவர்களும் பூஜை மலர்களும் புனித தீர்த்தங்களும் வழங்கப்பட்டன. இதில் சுற்றுவட்டாரம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னையில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் புறநகர மின்சார ரயில்கள் தாமதமானதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் இருந்து மதுரை செல்லும் சரக்கு ரயில் கொருக்குப்பேட்டை அருகே ரயிலின் சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி தடம் புரண்டது. இதனால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து அந்தமான் செல்லக்கூடிய விரைவு ரயில் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. அதேபோல கும்மிடிப்பூண்டி செல்லும் புறநகர் ரயில்கள் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. இதனையடுத்து ரயில்வே ஊழியர்கள் தடம் புரண்ட ரயிலை சரி செய்து அனுப்பி வைத்தனர். இந்த கால தாமதத்தால் பொதுமக்கள் 2 மணி நேரம் கடும் அவதியடைந்தனர். சேலத்தில் புதுமண தம்பதியினர் ஹெல்மெட் அணிந்து நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. சேலம் தாதகாப்பட்டியில் கீர்த்திராஜ், தனசிரியா தம்பதிகளின் திருமணம் நடைபெற்றது. இந்த புதுமண தம்பதிகள் இருவரும் ஹெல்மெட் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தனர். இதனையடுத்து இருவரும் மணக்கோணத்தில் ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டனர். மேலும் இவர்கள் சாலையில் செல்கின்ற பொழுது எதிரே வருகின்ற வாகன ஓட்டிகளிடமும் இவர்களுக்கு அருகில் வருகின்ற வாகன ஓட்டிகளிடமும் ஹெல்மெட் அணியும்படியும் ஹெல்மெட் அணிவதால் தங்களின் உயிர் பாதுகாக்கப்படும் என்றும் அவர்களிடம் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த புதுமண தம்பதியினர் மணக்கோணத்தில் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் முடிஞ்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கிரியேட் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஹெல்மெட் அண்ட் ஹேவ் சேஃப்டி. ஸோ இப்போ நம்ம போகும்போது யாரும் ஹெல்மெட் வேறு ஜோடி போனாங்கன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க. இதுவே ஒரு மாலையும் கழுத்துமா போகும்போது 4 பேர் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நாங்கள் இந்த மன்னிப்பு கடிதம் வழங்கியும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருந்து 200க்கும் மேற்பட்டோரை விஷால் தரப்பினர் நீக்கியுள்ளதாக நடிகர் ராதாரவி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் பாக்யராஜ் அணிக்கு ஆதரவு திரட்டிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவில் இருந்து தன்னை தற்காலிகமாக நீக்கியதற்கு அறிவிப்பு கொடுத்திருக்கலாம் என்றார். ஸ்டாலினை அவதூறாக பேசிய வைகோவை திமுக கூட்டணியில் சேர்க்கவில்லையா என்று கேள்வி எழுப்பிய அவர் அதிமுகவின் இரட்டை தலைமை குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இப்ப மன்னிப்பு லெட்டர் கொடுத்து சேர்க்கல 200 பேர் 300 பேர் அவங்கள போய் அமைச்சர் ஆக்கினது அயோக்கியத்தனம் இல்லையா? திமுகவில் தூக்கு போடணும்னா முதல்ல ஸ்டாலினை தான் தூக்கு போடணும்னு சொன்னார் என்ன வைக்கும். இப்போ அவர் அனுப்பி பேசலையா? நான் நினைச்சேன் அவர் கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஒரு கரெக்டான லீடர்ஷிப் இருந்தால் இப்படி பண்ணணும். பட் ஐ டோன்ட் நோ, நிறைய பேர் அங்கே திமுகவில் இருக்கிறவங்களே இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்ததான் நல்ல டெசிஷன். என்கிட்ட மெசேஜ் இருக்க வேணாம் காட்டுறேன். நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள்